தாவேகா செயற்குழு கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. முதலில் கட்சி கொள்கை தலைவர்களுக்கு தாவேகா தலைவர் விஜய் மலர் தூவி மரியாதை செலுத்தி வரும் அந்த காட்சியையும் தற்போது பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில் இணைகிறார். சிவக்குமார், வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட மாநில செயற்குழு கூட்டமானது இன்று சென்னை பனையூர்ல உள்ள கட்சி அலுவலகத்துல நடந்துட்டு இருக்குதுங்க. ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கூட்டத்துல தாவேகா தலைவர் விஜய் கலந்துக்கிட்டு அங்க உள்ள அதாவது கட்சிக்கு எடுத்திருக்கிற காமராஜர், வேலுநாச்சியார், அஞ்சுகம் அம்மாள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அம்பேத்கர், பெரியார் உள்ளிட்ட சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினாரு. இதனை அடுத்து அந்த பனையூர்ல அந்த கூட்டம் தொடங்கி தற்போது நடைபெற்று வருது. அதாவது இப்ப நடைபெற்று வர இந்த கூட்டத்துல 2026ஆம் ஆண்டு தாவேகாவோட கூட்டணி குறித்து தெரிவிக்க உண்டான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லி கூறப்படுது. ஏற்கனவே 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி அனைத்து கட்சிகளுமே தங்களோட கூட்டணி நிலைப்பாடு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா தங்களோட பிரச்சாரம் உள்ளிட்டவைகளை துவங்கிய ஒரு நிலையில தாவேகாவும் தற்போது இதை துவங்கி இருக்குது. ஏறத்தாழ 1.5 வருடத்துக்கு முன்பு தொடங்கப்பட்ட இந்த கட்சியோட முதல் ஏற்கனவே செயற்குழு கூட்டங்கள் நடைபெற்றிருந்தோம். மாநில அளவிலான செயற்குழு கூட்டம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி தற்போது நடைபெற்று வருது. இதுல 2026ல தாவேகா தரப்புல செய்யப்படக்கூடிய வியூகம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க அமைக்க போற கூட்டணி உள்ளிட்டவைகள் தற்போது கொஞ்ச நேரத்தில் தெரிய வரும். தற்போது என்ன அப்படிங்கிற பொறுத்த மட்டும், அதாவது அந்த தாவேகா கட்சியோட தற்போது நடந்தப்பட்ட கூட்டத்துல கட்சியோட புசி ஆனந்த் என்ன சொன்னாருன்னா, தமிழக மக்களுக்கு ஒரு மாற்று சக்தியாக இது விளங்கிட்டு வருது. அதே மாதிரி நம்பிக்கைக்குரிய ஒரு கட்சியாக தாவேகா மாறிட்டு வருவதாக கூறியதோட எதிர்பார்ப்பு தாவேகா மீதான எதிர்பார்ப்பு தாவேகா மீது அதிகரிச்சிருக்குது. அதே மாதிரி அந்த கடமைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய, அதாவது பொதுமக்களோட அந்த கடமைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்னு சொன்னதோட இல்லாம இதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா தலைவர்கள், அதாவது அந்த செயற்குழு உறுப்பினர்களோட கூட்டம் தற்போது நடைபெற்று வருது. இந்த கூட்டத்துக்கு செய்தியாளர்கள் யாருக்குமே உள்ள அனுமதி இல்லாத ஒரு சூழ்நிலையில தற்போது இது முடிந்த பிறகு ஏறத்தாழ ஒரு மணி நேரம் அளவுக்கு நடந்ததுக்கு அப்புறம் அந்த செயற்குழு கூட்ட உறுப்பினர்கள் எடுத்த முடிவுகள், செயற்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவுகள், அதன் பிறகு வரக்கூடிய அந்த தேர்தலுக்கு முன்னெடுத்து பண்ணக்கூடிய ஒரு விவகாரங்கள் எல்லாமே தெரிய வரும். வரக்கூடிய அந்த 26 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு தமிழகம் முழுவதும் நடிகர் விஜய் தாவேகாவை முன்னிறுத்தி பிரச்சாரம் பண்ண போறதா ஒரு தகவல் ஒன்று வெளியா இருக்குது. இதே மாதிரி பாத்தீங்கன்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தாவேகா பெருமளவுல வெற்றி பெறணும் அப்படிங்கிறத மட்டுமே முன்னிறுத்தி அவங்க தற்போது களத்துல இறங்கணும் அப்படின்னு சொல்லி கட்சியோட தலைவர் புசி ஆனந்த் தற்போது தெரிவிச்சிருக்கிறாரு. தாவேகாவோட நிலைப்பாடுகள் என்ன, அதே மாதிரி பாத்தீங்கன்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்களில் ஏதேனும் கட்சிகள் கூட கூட்டணி அமைக்குமா அல்லது தொடர்ந்து தனியாகவே நிக்குமா அப்படிங்கிறது இன்னும் தெரிய வரும். ஏற்கனவே தாவேகாவுக்கு கடுமையான ஒரு நெருக்கடியை கொடுத்து கூட்டணி கட்சிகள் தன்னோட கூட்டணியா இழுக்கணும்னு ஏற்கனவே அதிமுக, திமுக உள்ளிட்ட கட்சிகள் முயன்று வர நிலையில தற்போது அந்த பேச்சுவார்த்தைக்கு ஒரு பச்சை கொடி காட்டும் வகையில தான் கூட்டணி குறித்து இது பின்னர் தெரிவிக்கப்படும் சொல்லி தெரிவிச்சிருக்கிறது. தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்குது. எதுவாகினும் இன்னொரு ஒரு மணி நேரத்துக்குள்ள தாவேகாவோட நிலைப்பாடு என்ன, அதாவது 2026 வரக்கூடிய தேர்தலில் தாவேகாவோட நிலைப்பாடு என்னங்கிறது இன்னும் ஓரிரு மணி நேரங்களில் தெரிய வரும். பவித்ரா.